بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே, ரமதான் 24வது நோன்பை நோற்ற நிலை நாம் அமர்ந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய இந்த அமர்விலே தௌபா சம்பந்தமாக அல் குர்ஆன் அதேபோன்று ஹதீஸ் சொல்லக்கூடிய முக்கியமான விளக்கங்களை நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, தௌபா என்று சொன்னால் நமக்கு மத்தியிலே ஒரு புரிதல் இருந்து கொண்டிருக்கிறது. தௌபா என்றால் அல்லாஹ்விடத்திலே நாம் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வின் பக்கம் மீளுவதுதான் தௌபா என்பதாகும். என்றாலும் பொதுவாக மக்களுக்கு மத்தியிலே தௌபா என்பது எப்படி ஆயிட்டு என்று சொன்னால் ஒரு சடங்கு ரீதியாக ஆகியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக ரமதான் 27வது நாள் வந்தால் அந்த இரவிலே மாத்திரம்தான் குறிப்பிட்ட ஒரு நேரத்திலே எல்லாரும் ஒன்று சேர்ந்து கேட்பதை தான் தௌபா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, தௌபாவை நாங்கள் அல் குர்ஆனின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களின் மூலம் நாங்கள் படிக்கும் பொழுது அதனுடைய முழுமையான விளக்கங்களை, தௌபாவுடைய நோக்கங்களை நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், வ இன்னி ல அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபில் யௌமி 100 மர்ரா. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, புகாரி இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு போடுங்க. ஹைர். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்க, வ இன்னி ல அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபில் யௌமி 100 மர்ரா. நிச்சயமாக நான் தினமும் அல்லாஹ்விடத்திலே 100 தடவைகள் தௌபா செய்கிறேன், இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்று குறிப்பிடுகிறார்கள். உண்மையில் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு நான் 100 தடவைகள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறேன், இஸ்திக்ஃபார் செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, அப்போ இதன் மூலமாக நமக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌபாவுடைய, இஸ்திக்ஃபாருடைய, அந்த பாவ மன்னிப்புடைய அவசியத்தை உணர்த்துகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் சூரத்து தஹ்ரீமை படித்து பார்த்தீங்கன்னா அல்லாஹு தஆலா அதனுடைய 8வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. இறை விசுவாசிகளே, இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். எப்படியான பாவ மன்னிப்பாக, எப்படியான தௌபாவாக? தௌபத்தன் நசூஹா என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். தூய்மையான தௌபாவாக, கலப்பற்ற பாவ மன்னிப்பாக
அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள், தௌபா செய்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா தௌபா செய்யுமாறு நமக்கு கட்டளையிடுகிறான். அந்த தௌபாவை எப்படி நீங்கள் செய்ய வேண்டும், அந்த தௌபா எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எப்படி தௌபா நசூஹா என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். கலப்பற்ற தூய்மையான தௌபாவாக கேட்டுக்கொள்ளுங்கள். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் அத்தௌபா நசூஹ் என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது சொல்கிறாங்க, தூய்மையான தௌபா என்று சொன்னால் அர்ருஜூஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மீளுவதாகும்னு சொல்கிறாங்க. ஒரு அடியான் என்னென்ன பாவங்களை செய்தானோ செய்து கொண்டிருந்தானோ அதை முழுமையாக விட்டுவிட்டு செய்த பாவத்தை நினைத்து மனம் வருந்தி இதற்கு பின்னால் அந்த பாவத்தின் பக்கம் நான் திரும்ப மாட்டேன் என்ற அந்த உறுதியான அந்த நம்பிக்கையுடன் உறுதியுடன் அவன் அல்லாஹ்வின் பக்கம் மீளுவதாகும் என்று சொல்கிறார்கள். அதே போன்று இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா, இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா, அதே போன்று இமாம் ஷவுகானி ரஹிமஹுல்லா, இவர்களெல்லாம் முக்கியமான அறிஞர்கள். அவங்க அந்த தௌபா நசூஹ் என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அதாவது அல் ஹாலிசத்து லில்லா, அந்த தௌபா எப்படி இருக்கணும்னு சொன்னால் அல்லாஹ்வுக்காக தூய்மையாக உல தூய்மையுடன் செய்யப்படக்கூடிய தௌபான்னு சொல்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இன்னும் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள் தூய்மையான தௌபாவுக்கு இலக்கம் சொல்லும் பொழுதோ இதை நம்மெல்லாம் நல்லா கவனிக்கணும். நாம் இப்படி தௌபா செய்கிறோமா, இப்படி எல்லாவற்ற பாவ மன்னிப்பு கேட்குறோமா, நம்ம மக்கள் தான் இப்படி தௌபா செய்கிறாங்களா என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, அத்தௌபத்துன் நசூஹ், தூய்மையான தௌபான்னு சொன்னால், கலப்பற்ற தௌபான்னு சொன்னால் அவங்க ஒரு அழகான விளக்கத்தை சொல்கிறார்கள். அன் துபுகிலல் அஸ்ஸம்ப கமா அஹ்பப்தஹு வதஸ்தக்ஃபிரு மின்ஹு இதா தக்கர்தஹு. நன்றாக கவனிங்க, நீங்கள் எந்தெந்த பாவங்களை மிகவும் பிரியத்தோடும் விருப்பத்தோடும் செய்து கொண்டிருந்தீர்களோ அந்த பாவத்தை நீங்கள் தௌபா செய்ததற்கு பின்னால் அந்த பாவத்தை நீங்கள் வெறுப்பதுதான் தூய்மையான தௌபான்னு சொல்கிறாங்க. விளையிட்டா, என்னென்ன பாவங்களை நீங்கள் விருப்பத்தோடும் பிரியத்தோடும் செய்து கொண்டிருந்தீர்களோ அந்த பாவத்தை தௌபா செய்ததன் பின்னால் நீங்கள் முழுமையாக வெறுக்க வேண்டும், அந்த பாவத்தை வெறுத்து ஒதுங்க வேண்டும். இதுதான் தௌபா நசூஹ் என்று சொல்கிறார்கள். உதாரணமாக, பெரும் பாவங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள், அல்லது வட்டியிலே மூழ்கி கிடந்திருப்பார்கள், சிலர் போதையிலும் மதுவிலும் மூழ்கி கிடந்திருப்பார்கள், சிலர் களவிலும் மோசடியிலும் அதே போன்று திருட்டு இது போன்ற பெரும் பாவங்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல் புறம் பேசுறது, அவதூறு சொல்றது, இப்படியான பெரும் பாவங்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப என்னென்ன பாவங்களை நீங்கள் விரும்பி செய்து கொண்டிருந்தீர்களோ அந்த பாவத்தை நீங்கள் வெறுக்க வேண்டும். அதுதான் தௌபா நசூஹ்னு சொல்கிறார்கள். அடுத்து சொல்றாங்க, வதஸ்தக்ஃபிரு மின்ஹு இதா தக்கர்தஹு. நீங்கள் தௌபா செய்ததுக்கு பின்னாலும் அந்தந்த பாவங்கள் உங்களுக்கு சிலவே நினைவு வரும், ஷைத்தான் நினைவுபடுத்துவான். சிலவேளை உங்களுக்கு அந்த பாவத்தை திரும்ப செய்யணும் என்று உங்களுடைய மனசு தூண்டும். அந்த நேரத்தில் நீங்கள் எல்லா இடத்துல இஸ்திக்பார் செய்யணும். பாவ மன்னிப்பு தொடராக, இஸ்திக்பார் சொன்னால் தொடர்ச்சியாக நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் தௌபா நசூஹ் என்று இமாம் அல் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள் அழகான விளக்கத்தை சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் நம்மிடத்தில் ஒரு சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவ மன்னிப்பு இப்படி இருக்கிறதா? நம்முடைய தௌபா என்பது
இப்படி இருக்கிறதா என்பதை நம்மிடத்தில் கேள்வி கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தௌபா அதற்கு அறிஞர்கள் குர்ஆன் ஹதீஸுடைய அந்த ஆதாரங்களுடன் முக்கியமான 4 ஷரத்துகளை, நிபந்தனைகளை சொல்கிறார்கள். அதாவது சிறிய பாவங்கள் அஸ்ஸகாயிர் என்று சொல்வோம். அது நம்முடைய சில வணக்கங்களின் மூலமாக, நாம் அன்றாடம் செய்யக்கூடிய வணக்கங்களின் மூலமாக சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். உதாரணமாக நாம் நோன்பை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஈமானுடனும் நன்மை ஆதரவு வைத்து நோன்பு நோற்றால் குஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி, அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே போன்று தொழுகை, அன்றாடம் கடமையான தொழுகைகள், அதுக்கு இடைப்பட்ட அந்த காலங்கள் நடைபெறக்கூடிய சிறிய பாவங்களுக்கு அது பரிகாரமாக மாறிவிடுகிறது. ஒருவர் உம்ரா செய்கிறார், அடுத்த உம்ரா வரைக்கும் இடைப்பட்ட காலங்களுக்கு அந்த உம்ரா வணக்கம் சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக மாறுகிறது. ஆனால் தௌபா என்பது அது பெரும் பாவங்களுக்கு நம்ம தௌபா செய்தே ஆகணும். நாம் பெரும் பாவங்கள் ஈடுபட்டோம் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளின் மூலமாக என்ன செய்யாது, அந்த பாவங்கள் அழியாது, அது பரிகாரமாக மாறாது. மாறாக பெரும் பாவங்களுக்கு நம்ம தௌபா செய்தே ஆகணும். பெரும் பாவம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஹதீஸ்களில் இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத், உங்களையே அழிக்கக்கூடிய 7 பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அதே போன்று அல் குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலும் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய, அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய என்னென்ன பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் பெரும் பாவம். நீங்கள் அல் குர்ஆனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரத்துல் ஹுமஸால வந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வைலுல்லி குல்லி ஹுமஸத்தின் லுமஸா, பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடிய, பிறருடைய குறைகளை பேசி திரியக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அப்போ பிறருடைய குறைகள், பிறரை பற்றி கோல் சொல்வது, அடுத்தவர்களை பற்றி அவதூறு பரப்புவது என்பது இது பெரும் பாவம். அதேபோல் வட்டி என்பது அல்லாஹ் தஆலா சபித்திருக்கிறான். மதுபானத்தை சபித்திருக்கிறான், மதுபானம் குடிப்பவர்களை சபித்திருக்கிறான். அப்போ இதெல்லாம் என்ன, பெரும் பாவம். அப்போ பெரும் பாவங்களுக்கு நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அப்போ தௌபாவுக்குரிய நிபந்தனைகள் அறிஞர்கள் சொல்கிறாங்க 4. நல்லா கவனிங்க. நம்ம அல்லாஹ்விட தௌபா செய்யும் பொழுதோ இந்த 4 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் நம்ம என்ன செய்யணும், தௌபா செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். அதில் முதலாவது நிபந்தனை என்ன தெரியுமா, அல் இக்லாஉ அனில் மாசியா, நாம் எந்தெந்த பாவங்களை செய்தோமோ செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த பாவத்தை உடனடியாக விட வேண்டும். நம்ம அல்லாஹ்ட்ட தௌபாவை ஆதரவிக்கிறோமா, தௌபா செய்ய நம்ம விரும்புகிறோமா, எந்தெந்த பாவத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோமோ நம்ம அந்த பாவத்தை உடனே விட வேண்டும். உதாரணமாக வட்டி என்பது பெரும் பாவம். ஒரு வட்டியிலிருந்து வட்டிக்காக வேண்டி வட்டியோட தொடர்பாக இருக்கிறார், அல்லாஹ்ட்ட தௌபா செய்ய நினைக்கிறார் என்று சொன்னால் முதலாவது வட்டியை விடணும். வட்டியோட தொடர்பாக இருந்துட்டு நம்ம தௌபா செஞ்சோம்னு சொன்னால் தௌபாவில் எந்த ஒரு நன்மையும் கிடையாது, ஃபாயிதாவும் கிடையாது. ஒருவர் விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அல்லது வேறு மோசமான பெரும் பாவங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், மது அருந்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த பாவத்துக்காக வேண்டி இவர் தௌபா செய்யணும் என்று சொன்னால் அந்த பாவத்தை முழுமையாக விட்டுவிட வேண்டும். இதுதான் தௌபாவுடைய முதல் நிபந்தனை. இரண்டாவது அந்நதமு, அவர் எந்த பாவங்களை செய்தாரோ செய்து கொண்டிருக்கிறாரோ அதை பற்றிய கவலை உள்ளத்துக்கு வரணும். அந்த பாவத்தை நினைச்சு மனம் வருந்த வேண்டும், கவலைப்படணும், உள்ளம் துடிக்கணும், கண்ணீர் வடிக்கணும். இதுதான் தௌபா. நபியாக சொன்னாங்க அந்நதமு தௌபா, ஒரு அடியான் தான் செய்த பாவத்தை நினைத்து கவலைப்படுகிறான், அது தௌபான்னு சொன்னாங்க. அப்போ நம்ம எந்த பாவங்களை செய்தோமோ
அதை பற்றி கவலை நம்ம உள்ளத்துக்கு வரணும். நான் இந்த பெரிய தப்பு செஞ்சிட்டேனே, அல்லாஹ்வுக்கு நான் மாறு செஞ்சிட்டேனே, அல்லாஹ்வுடைய கடமைகளை நம்ம அலட்சியம் செஞ்சிட்டோமே, அல்லாஹ் தடுத்த ஹராமான விஷயத்தை நான் செஞ்சிட்டேனே என்ற அந்த கவலை, அந்த உறுத்துதல் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படணும். அதை நினைச்சு நம்ம மிச்சம் கவலைப்படணும். உள்ளம் உறுத்தி கொண்டே இருக்கணும், கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கணும். இதுதான் உண்மையான தௌபா. இது தௌபாவுடைய முக்கியமான ஒரு நிபந்தனை. ஒருத்தர் பாவத்தை செய்கிறாரு, தௌபா செய்கிறாரு, ஆனால் கவலைப்படலை. ஆரம்பத்தில் செஞ்ச பாவத்துக்கு நான் இப்போ தௌபா செய்கிறேன், இதெல்லாம் மன்னிப்பான். திரும்ப பாவம் செஞ்ச திரும்ப மன்னிப்பான். இப்படி ஒரு அலட்சியமான போக்கு. இப்படியான நிலைமையில் நம்ம தௌபா செஞ்சோம்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தௌபா மன்னிக்க மாட்டான். ஏன்னா அன்புக்குரியவர்களே, நாம் செய்த பாவங்களை நினைத்து நம்ம கவலைப்படணும். சஹாபாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நபித்தோழர் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டார். நபிகளுடைய காலத்தில் ஒரு பெண்மணி விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டார். ஓடோடி வருகிறார்கள். நபியோட்டவன் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாம் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டோம், எங்களுக்கான ஹத்தை நிறைவேற்றுங்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழரை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் ஒரு பெண்ணை முத்தமிட்டிருப்பீர்கள் அல்லது ஒரு பெண்ணை நீங்கள் பிடித்திருப்பீர்கள் என்று பல கேள்விகள் கேட்குறாங்க. நீங்கள் அப்படி செஞ்சிருப்பீங்க அல்லது இப்படி செய்திருக்கலாம். அவர் சொன்னார், இல்லை, நான் விபச்சாரத்திலே தான் ஈடுபட்டேன். ஹத்தை நிறைவேற்றுமாறு சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ பாருங்க, அது கவலை. அவங்க செஞ்ச தவற உணர்ந்து கவலைப்பட்டு ஓடோடி வருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்ம செஞ்ச தவற பாவங்களை நம்ம நினைச்சு கவலைப்படுறது, அது என்ன தௌபாவுடைய முக்கியமான இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது அன்புக்குரியவர்களே என்னன்னு சொன்னால், இது ஆக முக்கியமான ஒரு நிபந்தனை. நாம் ஒவ்வொருவரும் செய்த பாவங்கள் நமக்கு தான் தெரியும். நம்ம சில டைம் ரகசியமாக பாவம் செஞ்சிருப்போம், பகிரங்கமாக பாவம் செஞ்சிருப்போம். எல்லாம் நமக்கு தெரியும், நம்முடைய ரப்புக்கும் தெரியும். அப்போ ஒவ்வொரு அடியானும் அவரவர் செய்த பாவம் அவருக்கும் அவருடைய ரப்புக்கும் மட்டும்தான் தெரியும். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்ம தௌபா செய்யும் பொழுது ஒரு உறுதி எடுக்க வேண்டும். என்னதுன்னா, அல் அஸ்மு அலா அதமில் ஔதா. நான் என்னென்ன பாவங்களை செய்து கொண்டிருந்தேனோ அந்த பாவத்தின் பக்கம் நான் திரும்பி செல்ல மாட்டேன். நான் விபச்சாரத்தில் இருந்தேனா அதன் பக்கம் செல்ல மாட்டேன். நான் வட்டியோடு சம்பந்தப்பட்டிருந்தேனா அதன் பக்கம் செல்ல மாட்டேன். நான் தொழுகையில் பொடுபோக்கு செய்தேனா நான் திரும்ப பொடுபோக்கு செய்ய மாட்டேன். மதுபானம் அருந்தக்கூடியவனாக இருந்தேனா மதுவின் பக்கம் செல்ல மாட்டேன். போதை பயன்படுத்தக்கூடியவனாக இருந்தேனா போதையின் பக்கம் செல்ல மாட்டேன். களவு, மோசடி, அன்புக்குரியவர்கள், இப்படியான பெரும் பாவங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தேனா அந்த பாவங்களின் பக்கம் நான் திரும்பி செல்ல மாட்டேன். அந்த பாவத்தை நான் திரும்ப செய்ய மாட்டேன் என்ற உறுதி நம்ம ஹசரத்துக்கு முன்னால் சொல்றதில்லை, அல்லது ஒரு ஆலிமுக்கு முன்னால் சொல்றதில்லை, நம்ம பெற்றோருக்கு முன்னால் சொல்றதில்லை. அன்புக்குரியவர்களே, நம்ம ரப்புக்கு முன்னால் ஒரு உறுதி எடுக்க வேண்டும். யாருக்கு முன்னால? அந்த உறுதி என்பது பைனல் அப்தி வ ரப்பிஹி, அடியானுக்கும் அவனுடைய ரப்புக்கும் இடையில் தான் அந்த உறுதி எடுக்க வேண்டும். யா அல்லாஹ், இன்னென்ன தப்புகளை செய்து விட்டேன், இன்னென்ன பாவங்களை செய்து விட்டேன், நான் அதை நினைத்து கவலைப்படுகிறேன். யா அல்லாஹ், நம்ம மனம் வருந்து நம்ம கேட்கணும். ஹசரத் தௌபா செய்கிறாரு, பள்ளி மௌலவி தௌபா செய்கிறாரு, நம்மெல்லாம் சேர்ந்து ஆமீன் சொன்னால் அது தௌபாக மாறாது. ஏன்னா ஹசரத்துடைய பாவம் ஹசரத்துக்கு தெரியும், நம்ம செஞ்ச பாவம் நமக்கு தெரியும். நாம் செய்த பாவங்களுக்கு நம்ம அல்லாட்ட துவா கேட்கணும், அல்லாட்ட தௌபா செய்யணும். நம்ம தனிமையிலிருந்து கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து நம்ம அல்லாட்ட தௌபா செய்ய வேண்டும். எப்படி உறுதி எடுக்கணும்? யா அல்லாஹ், இதுக்கு பின்னால் இந்த பாவத்தின் பக்கம் நான் செல்ல மாட்டேன், நான் உன்னிடத்தில் உறுதி செய்து கொள்கிறேன் என்ற அந்த நிபந்தனையோடு அன்புக்குரியவர்களை நம்ம தௌபா செஞ்சோம்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். இந்த உறுதி உண்மையானதா, சிதுக், அதனுடைய உண்மைத்தன்மை அல்லாஹ் அறிவான். ஏன்? நம்முடைய உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய அந்த ஊசலாட்டத்தையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவன். நம்முடைய ரப்பை நமக்கு ஏமாற்ற முடியாது. அன்புக்குரியவர்களே,
அப்போ இந்த 3 நிபந்தனைகள் நம்ம தௌபா செஞ்சோம்னு சொன்னால் அல்லாஹ் நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். 4வது ஒரு நிபந்தனை இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்ன 3 நிபந்தனைகளும் அது ஹுகூக்குல்லா, அல்லாஹ்வுடைய கடமைகளுடன் சம்பந்தப்பட்டது, அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. 4வது நிபந்தனை தெரியுமா? ஹுகூக்குல் இபாத், அடியார்களுடன் சம்பந்தப்பட்டது. அதான் ரத்துல் மதாலிம். நான் இன்னொரு அடியானுக்கு, இன்னொரு சகோதரனுக்கு அநியாயம் செய்திருந்தால், அவனுடைய காணியை திருடி இருந்தால், அவனுடைய சொத்தை அபகரித்திருந்தால், அவனை ஏமாற்றி இருந்தால், அவனை பற்றி புறம் பேசி இருந்தால், பிற சகோதரனை பற்றி அல்லது இன்னொரு சகோதரியை பற்றி அவதூறு பேசியிருந்தால், இது பெரும் பாவம். இதெல்லாம் என்ன? பெரும் பாவம். இந்த பெரும் பாவத்துக்கு நமக்கு தௌபா கிடைக்கணுமெண்டா, அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? நாம் யாரை பற்றி அவதூறு பேசினோமோ, யாரை பற்றி புறம் பேசினோமோ, யாரை பற்றி குறைகள் சொன்னோமோ, யாருடைய காணிகளை திருடினோமோ, யாருடைய சொத்துக்களை அபகரித்தோமோ, யாருக்கு நாம் நம்முடைய நாவினால், நம்முடைய வார்த்தைகளினால், நம்முடைய பலத்தினால், நம்முடைய அதிகாரத்தினால் அநியாயம் செய்தோமோ அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்கணும். அவங்க மன்னிக்கும் வரைக்கும் அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான். அன்புக்குரியவர்களே, இது ஆக முக்கியமான ஒரு நிபந்தனை. இதில் நம்ம கவனமாக இருக்கணும். ஹுகூக்குல் இபாத். அன்புக்குரியவர்களே, மற்ற மக்களுக்கு நாம் அநியாயம் செய்துவிட்டு நம்ம தொழுகை மூலமாக அந்த பாவத்தை கரைக்க முடியாது, அழிக்க முடியாது. மற்றவர்களுடைய உரிமைகள் நாம் கையை வச்சுட்டு அடுத்தவர்களை பற்றி அவதூறு பேசிட்டு மக்காவுக்கு முன்னால் போய் நம்ம கஅபாவுக்கு முன்னால் தௌபா செஞ்சாலும் அல்லாஹ் தௌபா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்? இன்னொருவனுக்கு நீ அநியாயம் செய்திருக்கிறாய், அவன் உன்னை மன்னிக்கணும். அவன் உன்னை மன்னித்தால் தான் ரப்புல் ஆலமீன் உன்னை மன்னிப்பான். அன்புக்குரியவர்கள், இந்த 4 நிபந்தனைகளை நம்ம கருத்தில் கொண்டு நம்ம அல்லாஹ்ட்ட தௌபா செய்ய, இதுதான் உண்மையான தௌபா என்பது. இப்படி நம்ம தௌபா செய்கிறோமா? அன்புக்குரிய, நீங்கள் அல் குர்ஆனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ யுஹிப்பு தௌவாபீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா தௌவாபீன்களை, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான். பாருங்க, சுப்ஹான் அல்லாஹ்வுடைய அருளை பாருங்கள், அருளுடைய ரஹ்மத்துடைய மன்னிப்புடைய விசாலத்தை பாருங்கள். பாவம் செய்து மனம் வருந்தி அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அன்புக்குரியவர்களே, நம்ம இன்றைக்கு நம்முடைய ஒரு பார்வையில் சில சகோதரர்கள் எப்படி இருந்திருப்பாங்க? ஆரம்ப காலத்தில் மதுவில் இருந்திருப்பாங்க, அல்லது வேறு வேறு பெரும் பாவங்கள் ஈடுபட்டிருந்திருப்பார்கள். உண்மையிலே அவங்க தௌபா செஞ்சு திருந்தி பள்ளிக்கு வந்துடுவாங்க. ஆனால் அடுத்த மக்கள், வளமையாக பள்ளிக்கு வரக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க? அவங்கள பார்த்து அலட்சியமாக பார்ப்பார்கள், ஏளனமாக பார்ப்பார்கள். அப்படி பார்க்கக்கூடாது. ஏன்? அல்லாஹ் யார் யாருடைய பாவங்களை மன்னித்தான், யாரை பொருந்தி கொண்டான் என்பது யாருக்கும் தெரியாது. இன்னல்லாஹ யுஹிப்பு தௌவாபீன், அல்லாஹு தஆலா தௌபா செய்பவர்களை விரும்புகிறான். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, தௌபா மட்டும் நம்ம செஞ்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது. சில பேர் அப்படித்தானே, தௌபா செய்கிறது திரும்ப பாவம் செய்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்றாங்க. இதை அபூ நுஐம் ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய ஹில்யத்துல் அவுலியா அந்த கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு அடியான் பாவத்தை செய்துவிட்டு அவன் செய்த பாவத்தை நினைத்து சந்தோஷப்படுவது. நல்லா கவனிங்க, ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்துவிட்டு அந்த பாவத்தை நினைச்சு மகிழ்ச்சி அடைவது, சந்தோஷப்படுவது, அவன் செய்த பாவத்தை விட அது கடுமையானது. அன்புக்குரியவர்களே, நம்ம இன்றைக்கு சில பேரை பார்க்கிறோம், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறார்கள், பல ஹராமான விடயங்களை செய்கிறார்கள், அதை கொண்டு சந்தோஷப்படுகிறார்கள், பகிரங்கப்படுத்துகிறார்கள். இன்னும் சில பேர் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டு அதில் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ ஒரு பாவத்தை செய்து அந்த பாவத்தை நினைச்சு மகிழ்ச்சி அடைவது, அவர் செய்த பாவத்தை விட அந்த மகிழ்ச்சி என்பது கடுமையானது. அடுத்தது என்ன தெரியுமா? ஒருவர் பாவத்தை செய்ய நினைக்கிறார், போராடுகிறார், பாவத்தை செய்யறதுக்கு முனைகிறார், ஆனால் அவருக்கு தப்பி போயுது,
ஏதோ ஒரு காரணத்தினால என்ன இவர் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் உதாரணமாக சொல்ல என்ன சொல்லலாம், ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது, அதை நமக்கு சொல்லலாம், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. டிக்கெட் ஒன்று எடுக்கிறதுக்கு புக் பண்ணிட்டாரு, ஆன்லைன்லேயோ ஏதாவது கிடைக்கல, இதை நினச்சி கவலைப்படுறாரு. அப்போ ஒரு பாவத்தை செய்ய நினைக்கிறாரு, ஆனால் அவருக்கு என்ன செய்ய கிடைக்கல, செய்ய கிடைக்காததை நினச்சி கவலைப்படுறாருன்னு சொன்னால், அன்புக்குரியவர்களே, இது அவர் அந்த பாவத்தை செய்வதையும் விட மிக கடுமையானது என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம், செய்யக்கூடிய பாவங்களை பகிரங்கப்படுத்துகிறார்கள். அதிலும் குறிப்பாக இன்றைய நவீன இந்த சமூக வலைத்தளங்களிலே, சோசியல் மீடியாக்களிலே நம்முடைய முஸ்லீம் உம்மத் வாலிபர்கள், வாலிப பெண்கள் எல்லாம், அதாவது சமூக வலைதளங்களுக்கு முன்னால் ஆடல்களும் பாடல்களும் கூத்துக்களும். அன்புக்குரியவர்களே, எவ்வளோ மோசமான ஒரு விடயம். ஒன்று, அந்த பாவத்தை செய்கிறது தப்பு, அதை வெளிப்படுத்துறது சுப்ஹானல்லாஹ் 1000 கண்கள் பார்ப்பதற்கு பல பேருக்கு ஷேர் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஆக பெரும் தப்பு. இது பல மடங்குகளாக அவர் தண்டிக்கப்படுவார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு உம்மதி முஆஃபா, என்னுடைய உம்மத், என்னுடைய அனைத்து சமுதாயங்களும், என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் ஆரோக்கியமானவர்கள், அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு, இல்லல் முஜாஹிரீன் என்று சொல்றாங்க. முஹாஜிரின் அல்ல, இல்லல் முஜாஹிரீன், செய்த பாவங்களை பகிரங்கப்படுத்தக்கூடியவர்களை தவிர. அன்புக்குரியவர்கள், யாரெல்லாம் சமூக வலைதளங்கள், அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், டிக்டாக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், இன்னும் நவீன எத்தனையோ முசீபத்தில் இருக்கிறது, இதை நம்ம நன்மைக்கு பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் அது அல்ஹம்துலில்லாஹ், நிஅமத், ஹைர். யாரெல்லாம் இதை பாவங்களுக்கு பகிரங்கப்படுத்துவார்களோ, பாவங்களுக்காக வேண்டி இதை பயன்படுத்துவார்களோ, இவர்கள் இந்த ஹதீஸை நன்றாக கவனிக்க வேண்டும். நபிகள் சொன்னாங்க, குல்லு உம்மதி முஆஃபா, என்னுடைய உம்மத், என்னுடைய சமுதாயம் ஆரோக்கியமானவர்கள், அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது, இல்லல் முஜாஹிரீன், செய்த பாவங்களை பகிரங்கப்படுத்தக்கூடியவர்களை தவிர. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் அழகாக சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இரவிலே பாவம் செய்வான், அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை மறைத்திருப்பான், ஆனால் அதே மனிதன் காலையில் செய்த பாவத்தை பகிரங்கப்படுத்துவான். இது நபி அவர்கள் சொன்ன உதாரணம். ஆனால் இன்றைக்கு சோசியல் மீடியாக்களுக்கு முன்னால, சமூக வலைதளங்களுக்கு முன்னால வாலிப பெண்களும் ஆண்களும் பாட்டு பாடுறாங்க, ஆட்டம் போடுறாங்க, கூத்து போடுறாங்க. சுப்ஹானல்லாஹ், நவுது பில்லாஹி மின்ஹா. அன்புக்குரியவர்களே, நான் இதை சொல்ல என்ன சொன்னால், இது லைவ்ல போயிட்டு இருக்கு, இது சோசியல் மீடியாவில் இந்த பயானு போகத்தான் போகிறது. அதனால தான் நான் சொல்கிறேன், அன்புக்குரியவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை இப்படிப்பட்டவர்கள் பயந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா, பாவங்கள் என்பது நாளை மறுமையில் இருள்களாக வரும். நாம் ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழக்கூடிய கபறுகளில் அது இருள்களாக வரும், நன்மைகள் பிரகாசமாக இருக்கும். நாம் செய்யக்கூடிய நலவுகள், இபாதத்துகள், நன்மைகள் கபரிலும் ஒளியாக நூறாக இருக்கும், மறுமையிலும் நமக்கு நூறாக பிரகாசமாக இருக்கும். சிராத்தை கடக்கும் பொழுது நமக்கு பிரகாசத்தை தரும், நூரை தரும். உலகத்திலே நாம் செய்யக்கூடிய பாவங்களும் தவறுகளும் அநியாயங்களும் அட்டூழியங்களும் கபரிலே இருளாக வரும், நாளை மறுமையிலும் அது இருளாக வரும். அன்புக்குரியவர்களே, அப்போ நாம் செய்யக்கூடிய தௌபா, பாவ மன்னிப்பு தூய்மையான, சாதிக்கான, உண்மையான, ஹாலிஸான, உல தூய்மையான தௌபாவாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் தனிமையிலிருந்து தௌபா செய்யணும். உலகத்திலே முதலாவதாக தௌபா செய்தவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். மனிதர்களில் முதலாவது தௌபா செஞ்சவங்க செய்த தவறுக்காக வேண்டி யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அவங்க ஒருத்தர் தௌபா செய்து ஒருத்தர் ஆமீன் சொல்லல. அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆராஃப் 23வது வசனத்தில் சொல்கிறான், காலா, அந்த 2 பேரும் தௌபா செய்தார்கள், 2 பேரும் பாவ மன்னிப்பு கேட்டாங்க. எப்படி? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். யா அல்லாஹ்,
எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, எங்களை நீ மன்னித்து எங்களுக்கு நீ கருணை காட்டாவிட்டால் லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவோம். இது யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்ட தௌபா. நாம் எப்படி அல்லாஹ்விட தௌபா செய்யணும்? தனிமையில் உட்காருவோம், 2 ரக்காத் தொழுவோம். இது ஹதீஸில் வந்திருக்கிறது. ஒருவர் பாவம் செய்து விட்டால் அழகான முறையில் வுது செய்து தொழுது அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்குறேன். யா அல்லாஹ், நான் பாவத்தை செஞ்சுட்டேன், இதுக்கு இப்போ எந்த பாவத்தை செய்ய மாட்டேன், மனம் வருந்தி கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தால், தனிமையிலிருந்து தௌபா செய்தால் நிச்சயமாக அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா தௌபாவை பற்றி எங்கெல்லாம் குர்ஆன்ல சொல்கிறானோ, இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன், தௌபா செய்து, தௌபாவோடு நம்ம இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே பாவத்துக்கு போகக்கூடாது. தௌபா செஞ்சிட்டோம்னு சொன்னால் அடுத்தது வ ஆமன, ஈமான் கொள்ள வேண்டும். வ அமில அமலன் சாலிஹன், தொடர்ச்சியாக சாலிகான அமல்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இவங்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், இவர்களுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா நன்மைகளாக மாற்றி விடுகிறான். வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹு தஆலா மிகவும் மன்னிக்க கூடியவன், மிகவும் கருணையாளன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வசனத்திலே சொல்றார். சூரா தாஹால 82வது வசனத்தில், இன்னி லகஃபாருன், நிச்சயமாக நான் மன்னிப்பவன், நான் அதிகமாக மிகவும் மன்னிக்கக்கூடிய. யாரை? லிமன் தாப, யார் செய்த பாவங்களை மனம் வருந்தி தௌபா செய்கிறார்களோ, பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ, அந்த தௌபாவோடு மட்டும் நிற்க மாட்டாங்க. வ ஆமன, ஈமான் கொள்வார்கள். வ அமில சாலிஹன், அதுக்கு பின்னால சாலிகான அமல்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்குத்தான் நான் மன்னிப்பு வழங்குகிறேன். அடுத்ததாக வமன் தாப, சூரா ஃபுர்கான் அல்லாஹ் சொல்கிறான், வமன் தாப, யார் தௌபா செய்து, வ அமில அமலன் சாலிஹன், யார் சாலிகான அமல்கள் செய்கிறார்களோ, ஃபஇன்னி யதூபு, அதாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்தான் அல்லாஹ்வின் பக்கம் உண்மையான முறையில் தௌபா செய்கிறார். அன்புக்குரியவர்கள், ஃபஇன்னஹு யதூபு இலல்லாஹி மதாபா, அல்லாஹ் சொல்கிறான், அவர்தான் உண்மையான முறையில் தௌபா செய்கிறார். தௌபா செய்வார், ஈமானில் உறுதியாக இருப்பார், அதுக்கு பின்னால சாலிகான அமல்கள் செய்து கொண்டே இருப்பார். அன்புக்குரியவர்களே, இதுதான் தூய்மையான தௌபா, இதுதான் சாதிக்கான தௌபா, இதுதான் தௌபா நசூஹ், ஹாலிஸான தௌபா. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் ரமதானுடைய இந்த இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவை தேடக்கூடிய நாம் இப்படி நாம் தனிமையிலிருந்து தௌபா செய்யணும். ஒரு நேரத்தை எடுங்க, இரவுடைய பிற்பகுதியில் வுது செய்து 2 ரக்காத் தொழுதுட்டு முசல்லாவில் இருங்க, தனிமையில், யாருக்கும் பார்க்காமல், யாரும் கேட்காமல் தனிமையில் அழுது நாம் செய்த தவறுகளுக்காக, பாவங்களுக்காக நாம் மன்னிப்பு கேட்போம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.